வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான அறிவிப்பை மார்ச் 21ஆம் தேதி வெளியிட்டாங்க. வெளியிட்ட நாள்ல இருந்து இன்றைய நாள் வரை பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல் முயற்சியில நிறைய பேர் போன வருஷமும் போயிட்டாங்க, போன 13 ஆண்டுகளுக்கு முறகு. இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் ஜாபுக்கு போக முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th பாஸ். அது இருந்தாதாங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிறதுனால கொஸ்டின்ஸும் பெரிய டஃபா இருக்க வாய்ப்பே இல்லை. பெரிய லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணி புக்கை வாங்கி படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எளிமையா உங்களுக்கு இருக்கிற ஜெனரல் நாலேஜ் தமிழ் மட்டும் எங்கேயாச்சும் நீங்க பை பண்ணி அந்த தமிழ் இலக்கணத்தும் அது மட்டும் நீங்க பிழை இல்லாம நீங்க படிச்சாலே போதும். 99% பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்புன்றது உறுதியாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு எடுப்பாங்க. டிரைவிங் தெரியுமா, கண்டக்டர் தெரியுமான்ட்டு. இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் கண்டக்டர் தெரிஞ்சா மட்டும்தான் போக்குவரத்து கழகத்துல போக முடியும். இல்லாட்டி உங்களால போக்குவரத்து கழகத்துல போகவே முடியாதுங்க. டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக அரசிடம் சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் நாங்க எடுப்போம் இந்த ஆண்டு அப்படின்ட்டு டிசிசி முறைகளை பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறைகள் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்த டிசிசி முறை, டிரைவர் கம் கண்டக்டர் முறைய உடனடியா தடுத்து நிறுத்துங்க, எங்களுக்கு இந்த முறையே வேண்டாம், நார்மலா இருக்கிற எளிமையான இருக்கிற முறைகளே எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துங்க. டிரைவர் தனியா நடத்துங்க, கண்டக்டர் தனியா நடத்துங்க. எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கிறாங்க. டிசிசி முறையில மட்டும்தாங்க இனிமே எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு போக்குவரத்து துறையை பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட்ல வழக்கு இருக்கிறதுனால இந்த தேர்வு நடத்துறதுல காலதாமதம் 100% தள்ளி போயிட்டே இருக்குங்க. இந்த தேர்வு நடத்துறதுல இவ்வளவு காலதாமதம் எங்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, டிசிசி முறைக்கு பாத்தீங்கன்னா தடை விதிக்க கோரி பல தரப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பாத்தீங்கன்னா டிசிசி முறைகள் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிசிசி முறைகள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க அறவே இருக்காது. டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா எடுப்பதற்கு வாய்ப்பு. இந்த எக்ஸாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் கண்டிப்பா டிசிசி முறையில தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஹால் டிக்கெட் வெளியிட்டு எக்ஸாம்ஸ் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா மே 30ஆம் தேதி வெளியிடுறாங்க. எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன் 20க்குள்ளார நடத்தி முடிக்கப்படுங்க. அதனால இப்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க வாங்க வேண்டியது முதலுதவி சான்றிதழ். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அது செயல்பட்டு வருது. அதன் மூலியமா வாங்கிக்கோங்க. செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா சில ஆர்டிஓக்களை அக்செப்ட் பண்றதுல, ஆனா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோட அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாலே போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் எங்க இருக்கோ அங்க தேடி மாவட்ட வாரியா இருக்கு. அந்த மாவட்ட வாரியா இருக்கிற திறன் மேம்பாட்டு கழகத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை பெற்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வாகன அளவுகள் இது எல்லாமே இந்த ஐஆர்டி உடைய புக்ஸ் எல்லாமே சிலது எல்லாமே இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அந்த ஓட்டுநர் உடன் நடத்துனர் ஓஎம்ஆர் ஷீட்ல மட்டும்தாங்க எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இது எக்ஸாம் ஃபீஸ் அதிகமா வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால கணினி முறையிலே எக்ஸாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்திருக்கு. தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான அறிவிப்பை மார்ச் 21ஆம் தேதி வெளியிட்டாங்க. வெளியிட்ட நாள்ல இருந்து இன்றைய நாள் வரை பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல் முயற்சியில நிறைய பேர் போன வருஷமும் போயிட்டாங்க, போன 13 ஆண்டுகளுக்கு முறகு. இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் ஜாபுக்கு போக முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th பாஸ். அது இருந்தாதாங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா 13 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிறதுனால கொஸ்டின்ஸும் பெரிய டஃபா இருக்க வாய்ப்பே இல்லை. பெரிய லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணி புக்கை வாங்கி படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எளிமையா உங்களுக்கு இருக்கிற ஜெனரல் நாலேஜ் தமிழ் மட்டும் எங்காச்சும் நீங்க பைப் பண்ணி அந்த தமிழ் இலக்கணத்தோ அது மட்டும் நீங்க பிழை இல்லாம நீங்க படிச்சாலே போதும். 99% பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்புன்றது உறுதியாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு எடுப்பாங்க. டிரைவிங் தெரியுமா, கண்டக்டர் தெரியுமான்ட்டு. இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் கண்டக்டர் தெரிஞ்சா மட்டும்தான் போக்குவரத்து கழகத்துல போக முடியும். இல்லாட்டி உங்களால போக்குவரத்து கழகத்துல போகவே முடியாதுங்க. டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக அரசிடம் சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் நாங்க எடுப்போம் இந்த ஆண்டு அப்படின்ட்டு டிசிசி முறைகளை பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறைகள் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்த டிசிசி முறை டிரைவர் கம் கண்டக்டர் முறைய உடனடியா தடுத்து நிறுத்துங்க, எங்களுக்கு இந்த முறையே வேண்டாம், நார்மலா இருக்கிற எளிமையான இருக்கிற முறைகளே எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துங்க. டிரைவர் தனியா நடத்துங்க, கண்டக்டர் தனியா நடத்துங்க. எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கிறாங்க. டிசிசி முறையில மட்டும்தாங்க இனிமே எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு போக்குவரத்து துறையை பாத்தீங்கன்னா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட்ல வழக்கு இருக்கிறதுனால இந்த தேர்வு நடத்துறதுல காலதாமதம் 100% தள்ளி போயிட்டே இருக்குங்க. இந்த தேர்வு நடத்துறதுல இவ்வளவு காலதாமதம் எங்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா டிசிசி முறைக்கு பாத்தீங்கன்னா தடை விதிக்க கோரி பல தரப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பாத்தீங்கன்னா டிசிசி முறைகள் பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிசிசி முறைகள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க அறவே இருக்காது. டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பதற்கு வாய்ப்பு. இந்த எக்ஸாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா டிசிசி முறையில தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஹால் டிக்கெட் வெளியிட்டு எக்ஸாம்ஸ் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா மே 30ஆம் தேதி வெளியிடுறாங்க. எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஜூன் 20க்குள்ளார நடத்தி முடிக்க போறீங்க. அதனால இப்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க வாங்க வேண்டியது முதலுதவி சான்றிதழ். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அது செயல்பட்டு வருது. அதன் மூலியமா வாங்கிக்கோங்க. செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா சில ஆர்டிஓக்களை அக்செப்ட் பண்றதுல ஆனா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோட அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போனாலே போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் எங்க இருக்கோ அங்க தேடி மாவட்ட வாரியா இருக்கு. அந்த மாவட்ட வாரியா இருக்கிற திறன் மேம்பாட்டு கழகத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை பெற்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வாகன அளவுகள் இது எல்லாமே இந்த ஐஆர்டி உடைய புக்ஸ் எல்லாமே சிலதெல்லாமே இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அந்த ஓட்டுநர் உடன் நடத்துனர் OMR ஷீட்ல மட்டும்தாங்க எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இது எக்ஸாம் ஃபீஸ் அதிகமா வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால கணினி முறையிலே எக்ஸாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்திருக்கு. தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.